இது நேற்றுக்கு விளாகோட கண்டினியூஷன் விளாக் தான். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிரைட்டான கலரில் 2 சாரியாஸை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வேஷ்டி துண்டு எடுக்க வந்தாச்சு. வெள்ளை வேஷ்டி துண்டு தான் 3 துண்டு 3 வேஷ்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த டர்க்கி டவல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு இன்னொரு டைம் வர்றப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் நம்ம எப்போவுமே எடுக்க மாட்டோம். ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் இது செட் ஆகாது. நம்மளுக்கெல்லாம் 2 துண்டு 100 ரூபாய்க்கு இருந்தாலே போதும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு அர்ஷிதாக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு எங்களையெல்லாம் வாங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அந்த ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிற ஆர்வத்தில் அவளை கண்டுக்காதனால தம்பி வயசு என்ன அவள் வயசு என்ன அவனை கூப்பிட்டு ராஜா வா இங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது செலக்ட் பண்ணலாமான்னு அவனை கூப்பிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுவும் எங்களையெல்லாம் கூப்பிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணால் நாங்கள் நல்லா இல்லை வேண்டான்னு சொல்லிடுவோம். அதே அவனாக இருந்தால் வேண்டான்னு சொல்ல மாட்டான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படிங்கிறதுனால அவனை கூப்பிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவன் வந்து அவளுக்கு சித்தப்பா ஆகுது, ஆனால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் இருந்தது. நம்ம ஒரு 1000 ட்ரெஸ்ஸு கலைச்சா அதில் ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகிற மாதிரி இருந்தால் எத்தனை வயசு குழந்தைக்குன்னு கேட்பாங்க. அவங்களாம் ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதுவும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறதுக்கு வந்து அவங்களும் சங்கடப்படுவாங்க. நம்மளும் வந்து இன்னும் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுங்க அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் சங்கடப்படுவோம். இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லையாச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம சுற்றி ஒரே ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கேட்பார் ஆள் இல்லை. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு ஹர்ஷிதாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுக்கலான்னு தான் பார்த்துட்ருந்தோம். அதே மாதிரி ரொம்ப புசுன்னு இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், நாள் ஃபுல்லாக வியர் பண்ணியிருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு தான் பார்த்துட்ருந்தோம். இந்த க்ரீன் கலர் பாவாடை சட்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குல்லடி அப்படின்னு சொன்னேன். அது நல்லா இல்லத்த வேறு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரே பேச்சில். இந்த டைம் நிறைய பாவாடை சட்டைகள் தான் அழகாக இருந்தது. அப்புறம் இப்போ ஃபைனலாக வந்து இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எப்போ பார்த்தாலும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு தான் நீ கேட்பான்னு சொல்லிவிட்டு இதை செலக்ட் பண்ணியிருந்தோம். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் ஃபுல் டே போட்டிருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இது தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவளுக்கும் கண்ணாடியில் வச்சு நல்லா இருக்குதான்னு பார்த்து கேட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இவ்வளோ ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த ட்ரெஸ் மேலே கண்ணுன்னு பாருங்கள். அந்த பொம்மை போட்டிருக்கிற டாப் மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு. வெளியில் வந்து எங்கடா ஆளுகளை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. நாங்களாம் வெளியில் வந்துட்டோம் ஹர்ஷிதாவை காணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. எங்கேயாவது கடை இருந்தால் பாருங்கப்பா அங்கே தான் அவள் இருப்பான்னு நினச்சோம். அதே மாதிரி ஒரு கடையில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. ஏண்டி அழுகிறேன்னு கேட்டால் அவள் கையில் வச்சுருக்கிறது அதே பிஸ்கட் தான், ஆனால் ஹேங்கரில் மாட்டியிருக்க அந்த பிஸ்கட் தான் வேணும்னு அழுதான். ஆனால் அதே